விடுதலை பார்ட் 1ல கூட அவர் இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லலை, இந்த மாதிரி ஒரு மேக்கிங், இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் ஸ்டைலை வந்து காமிக்கல. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய நெருக்கடிகள் காரணமாக இந்த படத்தை அவர் முழுமையாக எடுத்து முடிக்கல. நெத்தியில் அடித்த மாதிரி, மண்டையில் அடித்த மாதிரி, எல்லாருக்கும் உரைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வரைக்கும் அவரோட படங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவர் இது வரைக்கும் சொன்னதே இல்லை அப்படிங்கிற மாதிரி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வெற்றிமாறன் சார் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய விடுதலை பாகம் 2 படத்தை பத்தின ஒப்பீனியன் தான் இந்த வீடியோ. பார்ட் 1 நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். படம் முடியும் போது யார் இந்த பெருமாள், யார் இந்த வாத்தியார், ஏன் இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற பயங்கரமான எதிர்பார்ப்பு, கியூரியாசிட்டி, நிறைய கேள்விகள், ஏன் இதை பண்றாரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம எல்லாத்தையும் நமக்குள்ள பூத்திட்டு அந்த படத்தை வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு விடுதலை பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த விடைக்கு எல்லாத்துக்குமே வெற்றிமாறன் சார் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இதுவரைக்கும் அவரோட ஃபிலிமோகிராஃபில சொல்லாத மாதிரியான ஒரு பதில்களை வந்து சொல்லியிருக்கிறார். விடுதலை பார்ட் 1ல கூட அவர் இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லலை, இந்த மாதிரி ஒரு மேக்கிங், இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் ஸ்டைலை வந்து காமிக்கல. பட் விடுதலை பார்ட் 2ல ஒரு கைண்ட் ஆஃப் டைரக்ஷன் ஸ்டைலை வந்து கையில் எடுத்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சது ஒரு புதிய முயற்சின்னு நினைக்கிறேன் அவரோட ஃபிலிமோகிராஃபில. நான் சொல்றேன் ஏன் என்ன முயற்சி அப்படின்னா, இந்த படம் நம்ம எதிர்பார்த்து போய் உட்காருவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, விடுதலை பார்ட் 1 அது மாதிரி தான் இருக்கு. ஆனால் அது இந்த இதில் வெற்றிமாறன் சார் பேசியிருக்கக்கூடிய அரசியல்னு ஒன்று இருக்குல்ல, ஜாதி அரசியல், சமூக அரசியல், சரியில்லாத சட்ட ஒழுங்கு, சரியில்லாத அரசாங்கம் அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார் கையில் எடுத்து பேசியிருக்கக்கூடிய அந்த அரசியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக, நெத்தியில் அடித்த மாதிரி, மண்டையில் அடித்த மாதிரி, எல்லாருக்கும் உரைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வரைக்கும் அவரோட படங்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவர் இது வரைக்கும் சொன்னதே இல்லை அப்படிங்கிற மாதிரி. படத்தோட ஓப்பனிங் ஃப்ரேம்லேருந்து எண்டிங் ஃப்ரேம் வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்களை வச்சுட்டு, வாத்தியாரை வச்சுக்கிட்டு, பெருமாள் அவர்களை வச்சுக்கிட்டு, கோஸ்ட் அவர்களை வச்சுக்கிட்டு வெற்றிமாறன் சார் டிரைவ் பண்ணியிருக்கிற இந்த விதம் அப்படிங்கிறது எல்லாரையுமே யோசிக்க வைக்குது. சத்தியமாக இது ஒரு படம் கிடையவே கிடையாது. சமூகத்தில் மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிற நிறைய போராளிகளோட இயக்கங்கள், கண்ணீர், ரத்தம், அழுக எல்லாருமே வந்து சேர்ந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு படத்தை ஒன்று டெலிவரி பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய நெருக்கடிகள் காரணமாக இந்த படத்தை அவர் முழுமையாக எடுத்து முடிக்கல. சார் சொல்லியிருப்பாங்க, ஷூட்டிங்கை நிப்பாட்டியிருக்கேன், நாட் முடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆமாம், நிறைய நெருடல்கள், ஃபினான்சியலாகவும் இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டோட ஸ்கெடியூலாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை இன்னும் ஒரு 3-4 பார்ட்டுக்கு எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்டென்ட் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கிரிப்ட். நிறைய பேசலாம் விடுதலையை பற்றி. பார்ட் 1 நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். திருப்பி பார்ட் 2க்கு வரலாம். இந்த பார்ட் 2ல வந்து சூரிதா ஹீரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி கிடையாது. இந்த படத்தினுடைய முழு கதாநாயகன் விஜய் சேதுபதி அவர்கள். இவர்களுக்கெல்லாம் கதாநாயகன். இஃப் யூ திங்க் யூ ஆர் பேட், ஐ எம் யுவர் டாட் அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் சார் தான் வந்து உண்மையான வாத்தியார், பெருமாள், கோஸ்ட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏன்னா அவரோட எழுத்துக்கள்லேருந்து வந்த படைப்பு தான் இந்த இது பேஸ்ட் ஆன் ஒரு நாவல் பேஸ்டு ஸ்டோரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ஸ்க்ரீன் பிளே, மேக்கிங் இதெல்லாமே வந்து வெற்றிமாறன் சார் தானே. ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். சூரி வந்து இந்த படத்தில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளோதாங்க வராரு. மிச்ச டைம் எல்லாருமே எல்லா ஃப்ரேம்லேயும் வர்றது பெருமாள் அப்படிங்கிற நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் மட்டும்தான். அவர் கூட வந்து நம்ம கிஷோர் அவர்களுமே வந்து இந்த படத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. என்ன கதாபாத்திரம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கதையை பற்றி நமக்கு வந்து பெருசாக தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு போராளி, அஃப்கோர்ஸ் பெருமாள் வாத்தியார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு போராளியாக இருக்கிறாரு. சமூகத்தில் நடக்கக்கூடிய தப்புகள், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய தப்புகள், ஏற்றத்தாழ்வு, ஜாதி, நீ மேல் ஜாதி நான் கீழ் ஜாதி, என் ஸ்ட்ரீட்டில் நீ போகக்கூடாது, உன் ஸ்ட்ரீட்டில் நான் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள், பள்ளிக்கூடத்தில் சமமாக உட்காந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க வர்ற மாணவர்களுக்கு சமமான கல்வி கிடையாது, உட்கார்றதே வந்து சமமாக உட்கார வைக்க மாட்டாங்க. நீ மேலே இருக்கியா, ஓகே நீ மேலே உட்காரு, நான் கீழே இருக்கேனா, ஓகே நான் கீழே உட்கார்றேன் அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள், அதை பற்றி பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேசியிருக்கிறாங்க. இந்த விடுதலை பார்ட் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சிடென்ட் தான் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எக்கச்சக்கமான இன்சிடென்ட் அந்த டைமில் நடந்த நிறைய தொழிலாளர்கள் சந்தித்த நிறைய பிரச்சனைகளை பற்றி இதில் வந்து பேசியிருக்கிறாங்க. தப்பே பண்ணாத கிராம மக்கள் பொய் கேஸுக்காக உள்ளே போய் அடி வாங்குறது, கற்பழிக்கப்பட்டது, இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறாங்க. போலீஸ் அவங்க சைடில் இருக்கக்கூடிய தப்பை பற்றி நிறையா பேசியிருக்கிறாங்க. அரசாங்கம் சைடில் இருக்கக்கூடிய தப்பை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு நல்லதுக்காக எதிர்த்து கேட்டால் அது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு முதலாளியை பாதிக்குது. அந்த முதலாளி அந்த இடத்துல கல்குவாரி ஆரம்பித்து கல் எடுத்து பணம் பார்க்கணும்னு நினைக்கிறான்.
அது வேற ஏதோ மக்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரு போராளினால அது தடைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல சுயநலமா போலீஸை ஏவி விட்டு அவனை கொல்ல வச்சு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமா வந்து டிரைவ் பண்ணியிருக்கிறாரு வெற்றிமாறன் சார். ஸோ நிறைய பேசலாம் இந்த படத்தை பற்றி, ஆனால் நிறைய பேசவும் கூடாது. ஏன்னா நீங்கள்லாம் போய் தேட்டரில் படம் பார்க்கணுமே, எல்லாத்தையும் நானே பேசிட்டு அப்புறம் எப்படி நீங்கள் போய் தேட்டரில் படம் பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒன்றும் இருக்கு இல்லையா. இந்த படத்தில் முக்கியமாக கென் கருணாஸ் அவரை பற்றி நான் பேசி ஆகணும். விஜய் சேதுபதி சார் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பாங்க, இவன் கண்ணில் வந்து உண்மை இருக்குது, அவன் கண்ணு நடிக்குது, அவன் கண்ணு வந்து அந்த கதாபாத்திரத்தை அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. அசுரனில் நீங்கள் பார்த்த கென் இந்த விடுதலையில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் அவரோட போர்ஷன் தான் வருது, ஒரு 10 நிமிஷம் அவர் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து தனக்குள்ளே எடுத்துக்கிறாரு. அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை நீங்கள் பார்க்கும்போது ஃபியூச்சர் ஆஃப் ஒரு நேச்சுரல் ஸ்டார், ஒரு ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா கென் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு 2-3 கண் ஷாட் மட்டும் நான் கண்ணுனா ஐ ஷாட் மட்டும் இப்படி பார்க்குற 2-3 ஷாட் இருக்கு, ஆரம்பத்தில் இருக்கு, நீங்க பாருங்க. பார்க்கும்போது இந்த பையன் ஃபியூச்சர்ல வேற ஏதோ ஒன்று பண்ணுவான், பயங்கரமா ஆக்டிங்ல இண்டஸ்ட்ரியில் ஒன்று பண்ணுவான் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து எனக்கு தோணுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து லைக் இந்தியா எல்லாமே எடுத்துக்கலாம், நம்மளோட தான் பயங்கரமாக ஆக்டிங்கில் ஒன்று கொடுப்பாரு இவர் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. என்னோட போர்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பாராட்டுவீங்க. மற்றபடி இந்த படம் முழுக்க விஜய் சேதுபதி அவர்களோட தனித்துவம் என்னன்னா, அவர் தனியாக ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. வெற்றிமாறன் சாரோட கைடன்ஸில் அவர் பாட்டுக்கு வாத்தியாரு கதை சொல்கிறாரு. அந்த கதைக்குள்ளே நம்மளை உட்கார வச்சு இது தாண்டா உலகம், கேளுங்க, இப்படி தாண்டா இருந்திருக்கு, இப்படி தாண்டா இன்னமும் நிறைய இடங்கள்ல இருக்குது, இதை இப்படி மாற்றிக்கணும்டா, மாற்றி தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வாத்தியாரா நமக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் மண்டக்குள்ளே நிறைய ஓடுது. நிறையா ஆமால அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்ற உணர்ச்சிகளுமே வந்து நமக்குள்ள வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா வந்து உண்மை. இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கௌதம் சார் இருக்கிறாரு, ராஜீவ் மேனன் சார் இருக்கிறாரு, போஸ் வெங்கட் சார் இருக்கிறாரு, சேத்தன் சார் இருக்கிறாரு, மஞ்சு வாரியர் மேம் இருக்கிறாங்க, நம்ம ஜெய்பீம் தமிழ் சார் இருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் குரூ தான், ஆர்டிஸ்டோட காஸ்ட் தான் விடுதலை 2. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியறது, நம்ம காதில் கேட்கறது ஒரே ஒரு குரல், ஒரே ஒரு முகம், விஜய் சேதுபதி அவர்களோட அந்த வாத்தியார் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான். உங்களை வேற எங்கேயுமே யோசிக்க கூடாது. அடுத்து என்ன ஆக போகுது, வாத்தியார் என்ன பண்ண போறார், ஐயோ அங்கே போறாரு நல்லபடியாக திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாரா, ஐயோ அதை பேசுறாரு அது கரெக்டாக இருக்குமா, ஐயோ பிடிச்சிட்டாங்களே போலீஸ் பிடிச்சிட்டாங்களே தப்பிச்சிடுவாரா, உயிர் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி வாத்தியாரை நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு வெற்றிமாறன் சார். வாத்தியாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இன்னும் இவர் நிறைய வருஷம் இருந்துட்டு நிறைய போராட்டங்கள் பண்ணி நிறைய சமூக சீர்திருத்தங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு வாத்தியார் மட்டும்தான் அவங்க காதில் கேட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரம் எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணிட்டு அது சொல்ல வந்ததை வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. இது இந்த படத்தோட எனக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக தோணுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த படத்தில் என்ன ஒரு மைனஸாக இருக்கும், நிறைய பேருக்கு என்ன இது புரியாமல் இருக்கும் அப்படின்னா, என்னப்பா படத்தில் ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆகலாம். அப்படி யாருக்காவது ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான சினிமா அதுவாக இருக்காதுங்கிறது தான் என்னோட ஒரு இதாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக அது உங்களுக்கான சினிமாவாக இருக்காது. உங்களுக்கு வந்து டம்முன்னு கத்தி எடுத்து கன் எடுத்து சுட்டு ஒரு 1400 கோடி 2000 கோடி அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கிறதா உங்களுக்கு சினிமானா கண்டிப்பாக விடுதலை உங்களுக்கு ஒரு சினிமாவாக இருக்காது. ஏன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் சினிமா, இது யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது படம் பார்த்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் நிறைய பேர் உங்கள் காதில் கேட்காத நிறைய வார்த்தைகள் வந்து உங்கள் காதில் வந்து விழுகும். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றத்துக்காக தான் இந்த மாதிரி படைப்புகள் வந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, ஒரு காலத்தில் இப்படி இருந்திருக்கிறாங்க, மிருகமாக இருந்திருக்கிறாங்க, இதுக்கப்புறமா மனுஷங்களா வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேருக்கு இது வந்து புரியும். ஏன்னா வெற்றிமாறன் சார் இது வந்து இவங்க சைட்ல இருந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்னா இவங்களை வந்து பூசி மூலிகை பேர்ல அப்படி ஒரு குறியீடா காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இவங்க சைடு தப்பு இருந்திருக்கு, அவனே இறக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களே இறக்கியிருக்காங்க. இவங்க தான் தப்புன்னா அந்த தப்பான ஒரு 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 இது கதாபாத்திரத்தை அங்கேயே வச்சுட்டு இவங்க வந்து இது பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியானலாம் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி விடுதலை 2 படத்தினுடைய டெக்னிக்கல் ஒர்க், டெக்னீஷியன்ஸ் ஒர்க், இளையராஜா சாரை பற்றி நான் என்னங்க பேசுறது, என்னைக்குமே ராஜா தான். 2 பாட்டுமே அது மனசுல ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த படம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் ஒன்று பண்ணுவாங்க, அது நீங்கள் பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு குட்டி ஸ்மைல்,
ஒரு பயங்கரமான ஒரு போராட்ட களத்துல உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கையில ஒரு பூ கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் அந்த இடத்துல இருக்கும். செமையா இருக்கு அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சூப்பரா இருக்கு. இந்த தினமும் அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டுமே வந்து ஒரு சுச்சுவேஷன்ல வருது, அதுவுமே வந்து சூப்பரா இருக்கு. ஆனா அதான் இந்த மாதிரி படத்துக்கு பாடல்கள் தேவையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். மனுஷன் அப்படிங்கிறது போராளியா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிறது ஒரு மனுஷன் தான். அவனுக்குள்ளேயும் காதல் இருக்கும், கொஞ்சம் சிரிப்பு காமெடி எல்லாமே இருக்க தான் செய்யும். அவன் வந்து போராளி மட்டும் இல்லை, அவன் ஒரு மனிதன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காதல் காட்சிகளுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த படத்தில் இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது. மஞ்சு வாரியருக்கும் சரி விஜய் சேதுபதி அவர்களும் சரி கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான், இதுதான் விடுதலை பார்ட் 2 படத்தினுடைய ரிவ்யூ, என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இன்னொரு 3-4 பார்ட் எடுக்கலாம், அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு, பார்க்கறதுக்கு நிறைய பேரோட என்ன சொல்றது ஆர்வமும் இருக்கு. இன்னும் 2-3 பார்ட் கூட எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான். டெக்னிக்கலா பார்க்கும்போது இளையராஜா சார் சூப்பரா வந்து போட்டிருந்தாங்க. வேல்ராஜ் சார், டிஓபி வேல்ராஜ் சார் நிறைய காட்சி பதிவுகள், இப்போ ஸ்கிரீன் பிளேவா ஒன்று நகர்ந்துகிட்டு இருக்கும்ல, அதே மாதிரி காட்சி பதிவுகள்ல நிறைய வந்து வேல்ராஜ் சார் நமக்கு கதை சொன்னார். என்ன எனக்கு நான் ஒன்று மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி சாரோட ஒரு முகம் இருக்கும், அது பக்கத்தில் போலீஸ்காரோட ஷூ வந்து இப்படி கால் வைப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா, நீ யாரா வேணா நீ எவ்வளோ பெரிய போராளியாக இருந்தாலும் உனக்கான பதில் தண்டனை இந்த செருப்பு கால் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நான் புரிஞ்சுக்கிட்ட விதம். மேபி அது வேறு ஏதாவது அர்த்தமாக கூட இருக்கலாம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காட்சி பதிவுகள் வெற்றிமாறன் சாரோட தாட் ப்ராசஸ்லேயே இருந்தது. அதான் வேல்ராஜ் சார் வெற்றிமாறன் சார் படங்களுக்கு மட்டும் உணர்வுபூர்வமான ஒரு அமைப்பு வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, வெற்றிமாறன் சார் சொன்ன மாதிரி நான் என்ன யோசிக்கிறேனோ அதை வந்து எனக்கு வேல்ராஜ் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருவார் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பீச், அது ஒன்றே வந்து போடணும். மற்றபடி எல்லாருமே எடிட்டர் எல்லாருமே வந்து இதில் வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே, படம் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மைண்டு, நான்லாம் பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ் பர்சன். நான் அப்படி ஒரு மாதிரி காமா இன்னும் என் மண்டக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆமாம் இல்லை அவங்க அப்படி தானே பண்ணாங்க, அந்த பண்ணக்காரங்க அப்படி தானே பண்ணாங்க, இவங்க இப்படி தானே பண்ணாங்க, இப்படி தானே இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு மண்டக்குள்ளே நிறைய ஓடிச்சு. ஒரு தாக்கம் ஏற்படுத்துச்சு விடுதலை 2 அப்படிங்கிறது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் உண்மை. நீங்கள் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுங்க. பை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.